மரகதம், உன்னை ஒண்ணு கேக்குறேன். அன்னைக்கு சேகர் கிட்ட நீங்க ஒரு நோயாளி, நான் வைத்தியத்துக்காக வந்தவா, தனிப்பட்ட முறையில் என்னை பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் இருந்தா என்னையோட விட்டுடுங்கன்னு சொன்னியே. எங்க என்ன பார்த்து சொல்லு. உனக்கு கடமை மட்டும்தானா? சேகர் மேல காதல் இல்லையா? இல்லைன்னு யார் சொன்னது? முதல்ல அவரை பார்த்த உடனே என் இதயத்துல நிரந்தரமா குடி வச்சுட்டு அந்த அம்மாவுடைய கடிபடியை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசை மாத்துக்கலான்னு முயற்சி பண்ணி ஒரு நிமிஷத்துல அப்படி ஆவேசமா பேசிட்டேன். மறு நிமிஷம் ஏன் அப்படி பேசிட்டோமோன்னு நினைச்சு நான் பட்ட வேதனை எனக்கு இல்ல தெரியும். பெண்களே இப்படித்தான். உள்ளத்துல சலனம் ஏற்பட்டுட்டா தண்ணி தானே சமாளிக்கக்கூடிய சக்தி அவங்களை விட்டு போயிடும். அப்புறம் ஏதேதோ வளருவாங்க. நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சா? எப்படி வந்தீங்க? ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டு. மௌனம் சாதிக்க உனக்கு மட்டுமில்லை, எனக்கும் தெரியும்னு சொல்லாம சொல்றீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க மனசை புண்படுத்தவே மாட்டேன். புண்படுத்தினாலும் பரவாயில்ல, அதான் பச்சளை இருக்கவே இருக்க புண்ணை குணமாக்குறதுக்கு. ஆமா, உங்க கால் என்ன குணமாகலையே, இவ்வளவு தூரம் நடந்து வரலாமா? ஏன் நடந்து வரக்கூடாது? நீ இமயமலை உச்சியில இருந்தாலும் ஏறி வந்துடும், தெரியுமில்ல? நான் எங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் மேல அளவுக்கு மீறி அன்பு வச்சுட்டா துப்பறி புத்தி தானா வந்துடும். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல ஒரு பெரிய மாயக்கண்ணாடி இருக்கு, அதுல பார்த்து நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, நொண்டிக்கு 108 கிருவாங்கிறது சரியாத்தான் இருக்கு. அது என்ன பார்த்தா நொண்டின்னு பத்தியா? வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். நானும் தான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உண்மைதான், வைத்தியத்துல உனக்கு வெற்றி, வாழ்க்கையில எனக்கு வெற்றி. மரகதம், தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எடுத்தது மாதிரி துயரத்துல மூழ்கி இருந்த என்ன மறுபடியும் நீ வீர நடப்பட. அது நான் இல்ல. வேற யாரு? உங்க பாட்டிய? பச்சளையின் சக்தியை விட இந்த பச்சரிசி சிரிப்பில் உள்ள காந்த கவர்ச்சி தான் என் காலை இவ்வளவு சீக்கிரம் குணமாக்கிச்சு. மருந்தை விட அதை கொடுக்கிறவங்களுடைய மனசத்தான் நோயாளி அதிகமா விரும்பும். உள்ளத்தில் தோன்றுகிற சந்தோஷத்தை பொறுத்துத்தான் உடம்பும் சீக்கிரம் குணமாகும். சரிதா, கால் குணமானது காதல் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் முன்னாடியே மனசால உன்னை காதலிச்சிட்டேன், இப்ப வார்த்தையால காதலிக்கிறேன், அவ்வளவுதான். ஓஹோ, அந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? இப்பதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அடடே, நான் உன்னை காதலிச்சது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல, எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, கணவருடைய காலடிதான் மனைவிக்கு சொர்க்கம், கணவருடைய காலில் விழுந்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் கடவுளுக்கு பூஜை, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல அந்த காலியே என் கையால தொட்டு மருந்து வச்சு கட்டும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அன்னைக்கே நான் உங்க அடிமையாயிட்டேன். அன்னைக்கே என் காலில் இருந்த வலியும் தீர்ந்து போச்சு. என்ன, உங்க காலில் வெறும் வலிதானா? என்னன்னா பயங்கரமான அடி நினைச்சுக்கிட்டியா? நீ ஒண்ணு. எப்படியோ என் பரீட்சையெல்லாம் நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன் இப்படி நாடகம் ஆனீங்க? நானா நாடகமான? நீ என் காலில் பச்சை வச்சு கட்டும் போது இருக்க கண்ணை மூடிக்கிட்டு உன்னை பார்க்காம தானே இருந்தேன். அப்போ நானா உங்களை பார்த்தேன்?